ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கர் பயன்படுத்துகிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நமக்கு குக்கரில் சரியாக விசில் வரமாட்டுக்கு அப்படின்னா அந்த குக்கர் மூடியை இது போல் நீங்கள் மேலே விசில் போடுவோம் பாருங்கள், அதை தண்ணியில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அடிவழியாக அந்த மாதிரி தண்ணி வருது அப்படின்னா நமக்கு அதில் எந்த வித அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வேளை சரியாக தண்ணி வரமாட்டுக்கு அப்படின்னா அதில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அதை நம்ம எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் டூத் பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் டூத் பிக் எடுத்துக்கோங்க. அந்த டூத் பிக்கை இந்த மாதிரி சென்டரில் ஓட்டை இருக்குது பாருங்கள், நம்ம அந்த விசில் போடுவோம் இல்லையா, அந்த ஓட்டை கேப்புக்குள்ளே விட்டு எடுங்க. விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டைக்குள்ளே எல்லா ஓட்டைகளையுமே இந்த மாதிரி டூத் பிக்கை உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது அழுக்கு தங்கியிருந்தாலும் அது எல்லாமே வெளியே வந்துருங்க. ஏதாவது அழுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சப்போஸ் டூத் பிக் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊக்கு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊக்கு எடுத்து அதை இந்த மாதிரி ஓட்டைக்குள்ளே விட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி ஊக்கும் பயன்படுத்தலாம். அல்லது ஊசி நூல் இருக்குது பாருங்கள், ஊசியில் நூல் கோத்துட்டு அதையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எனக்கு இதுக்குள்ளே கொஞ்சம் அழுக்கு வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த கேஸ்கட் வழியாக தண்ணி லீக் ஆகுங்க. நாளாக இந்த கேஸ்கட் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லூஸ் விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். நம்ம குக்கரில் என்ன சமைச்சாலும் தண்ணி லீக் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நமக்கு விசில் போடும்போது விசில் வராது. அந்த மாதிரி இருக்கிறப்ப வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கேஸ்கட்டை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்களோ குக்கரில் அப்போ இதை எடுத்து நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ்கட் நல்லா டைட் ஆயிரும். தண்ணியும் நமக்கு லீக் ஆகாது. ஸோ நமக்கு விசிலும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குக்கர் மூடிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மூடியோட கைப்பிடி லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு அடிக்கடி லூஸ் ஆகும்போது நம்ம அடிக்கடி அதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி குக்கர் மூடியோட கைப்பிடி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பல மாதம் ஆனாலும் இது டைட்டாகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நான் புது சில்வர் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புது ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடியில் இருக்கிற ஸ்க்ரூவில் இந்த மாதிரி இந்த ஒயரை நல்லா சுற்றி விட்டுடலாம். நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த நட்டை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இதை நல்லா டைட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நம்ம வீட்டில் இந்த சின்ன சின்ன ஸ்பூன்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதோட பேக் சைடை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி நட்டெல்லாம் டைட் பண்ணலாம். நல்லா டைட் ஆகும். நம்ம நட்டில் அந்த ஒயர் போட்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி டைட் பண்ணதை விட இது நல்லா டைட்டாகவே இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கைப்பிடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குக்கர் மூடி கைப்பிடி பல மாதம் ஆனாலும் லூஸ் ஆகவே செய்யாது. இதனால நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லூஸாக இருக்கிற ஹேங்கரை டைட் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலில் இருக்கிற அந்த நட்டை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நெயில் பாலிஷ். நம்ம எல்லார் வீட்லையுமே நெயில் பாலிஷ் வச்சுருப்போம் இல்லையா, நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த நட்டில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் உரியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம குக்கர் மூடியில் வந்து மாட்டி நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹேண்டில் வந்து லூஸ் ஆகாமல் நல்லாவே டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் ஹேண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம கொலுசெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட திருகாணி வந்து அடிக்கடி லூஸ் ஆகி கலந்து விழுந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த திருகாணிலையும் நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அது லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கொலுசுலாம் போட்டு விட்டுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்போ நமக்கு அந்த கொலுசு வந்து திருகாணி தொலைஞ்சிடாம எப்பவுமே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன் சிக்கன்னு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே வந்து லீக் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து போட்டு தேய்ன்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வந்து குக்கரில் நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் வந்து ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கர் விசிலாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் மூடி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இனி நமக்கு கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6th டிப் என்னன்னு பார்க்கலாம். குக்கர் விசிலில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கை வலிக்க தேய்க்காமல் 5 நிமிஷத்தில் சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசில்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம கையை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த விசில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த விசில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. உங்கள் வீட்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. மற்ற 2 விசில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேப்புக்குள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் குக்கர் விசில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துருக்கேன். துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக நீங்கள் துணி துவைக்கிற லிக்யூட் கூட சேர்த்துக்கலாம் அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக இதில் குக்கர் விசிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் கழித்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இந்த குக்கர் விசிலில் இருந்த அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த குக்கர் விசிலை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். ஒருக்கா நீங்கள் வந்து குக்கர் விசிலை சும்மா நார்மல் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட குக்கர் விசில் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ சுத்தமாக இதில் வந்து அழுக்கே இல்லைங்க. எல்லா அழுக்குமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கர் விசிலில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் சுத்தமாக அழுக்கே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கையை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதுக்காக நம்ம கை வலித்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் குக்கர் விசிலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கர் விசிலில் தனியாக கழுத்தின கேப்பை மாட்டிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 7th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க சூடாகணும்லாம் அவசியம் இல்லை. சுற்றி இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி முட்டையாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு இடிக்கல் சேர்த்துருக்கேங்க. வெயிட்டான ஒரு பொருள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த குக்கரோட மூடி இருக்குது பாருங்கள், அதில் வந்து கேஸ்கெட் போட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட வேண்டாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்த போகிறோங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி துணியெலாம் அயன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் இல்லையே அப்படின்னு கவலைப்படையே தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் குக்கர் வச்சுருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற துணியை ஈஸியாக அயன் பண்ணிடலாம். அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளால் சூப்பராக அயன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக நமக்கு அயன் பண்ணி கொடுக்குங்க. பாருங்கள், இந்த சுடிதார் வந்து எவ்வளோ கசங்கி இருந்துச்சு, நான் அயன் பண்ண எவ்வளோ சூப்பராக அயன் பண்ணுது பாருங்கள். இனி வந்து உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் இல்லையே அப்படின்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கரை வச்சு ஈஸியாக அயன் பண்ணிடலாம். அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருங்க. அந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி குக்கரை வச்சு அயன் பண்ணலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இந்த மாதிரி கதர் துணி அல்லது நல்ல மெல்லிசான துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அயன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அதில் வந்து ஓட்டை விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி குக்கரை வச்சு அயன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக அயன் பண்ணிடலாங்க. அதே போல் அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம சுற்றி அந்த துணியை சுற்றி நம்ம அயன் பண்ணி எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த குக்கர் வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அயன் பண்ண முடியுங்க. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கசங்கி இருந்துச்சு, இந்த சைடு எவ்வளோ கசங்கி இருக்குது, அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துட்டோன்னு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அயன் பண்ணிடலாங்க. நம்மளோட மணியும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடியோட கைப்பிடி அல்லது மிக்ஸி ஜாரோட கைப்பிடி அல்லது ஏதாவது ஒரு கடாயோட கைப்பிடி வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இனி நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம். எவ்வளோ லூஸாக இருந்தாலும் இந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நம்ம டைட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக டைட் ஆயிரும். பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா டைட் ஆயிருச்சு. பாருங்கள், எவ்வளோ லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக டைட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.